இந்த கிளாஸை பொறுத்த மட்டும் யூஜிசி நெட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்க வேண்டிய சில டாபிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்தந்த டாபிக்ஸில் இருந்தெல்லாம் நம்ம டெஃபினட்டாக ஒரு 2 நெட்டுக்கு இருக்கா அல்லது 3 நெட்டுக்கு இருக்கா கொஸ்டின்ஸ் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டாபிக். இதில் ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மிடில், லேட்டர் இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்லுவேன். ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே என்ன தான் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஈவன் சிங்கிள் பாயிண்ட் தட் ஐ அட்டர் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட்ஸை சார்ந்த நிறையா விஷயங்கள் அப்பப்போ இடையில சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து நிறையா விஷயங்களை நோட் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விர்ஜினியா உல்ஃப் அப்படிங்கிற ரைட்டர். ஓகேயா? நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் யாரு அப்படின்னா விர்ஜினியா உல்ஃப். ஸோ இவங்க 1882 இருந்து 1941 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. ஓகே, 1882 இருந்து 1941 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. லண்டன்ல பிறந்தவங்க தான். இவங்களோட லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்கள் நிறைஞ்ச ஒரு லைஃப் தான். 1895 என்ன பண்ணிடுவாங்க, இவங்க அம்மா இறந்துருவாங்க. 1904 இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு காலேஜ்ல ஒரு டியூட்டரா ஜாயின் பண்ணுவாங்க. மார்லே காலேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மார்லே காலேஜ் அப்படிங்கிற இடத்துல டியூட்டரா ஜாயின் பண்ணுவாங்க. அப்புறம் 1912 இந்த இயர் இம்பார்ட்டன்டான இயர், இவங்க வந்து லியோனார்ட் உல்ஃப் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, லியோனார்ட் உல்ஃப் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணுவாங்க. இந்த லியோனார்ட் உல்ஃபும் விர்ஜினியா உல்ஃபும் சேர்ந்து 1917 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஸ் பேர் என்ன பேர் அப்படின்னா ஹாகர்த் ப்ரெஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஹாகர்த் ப்ரெஸ் அப்படிங்கிறதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விர்ஜினியா உல்ஃபும் அவரோட கணவர் லியோனார்ட் உல்ஃபும். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த 1917 நான் சொன்னதுனால இன்னொரு விஷயம், 1927 இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? 1917 இவங்க ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 1927 இவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க்கு, நெட்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒர்க்கு, டு தி லைட் ஹவுஸ். டு தி லைட் ஹவுஸ் இந்த ஒர்க்கு விர்ஜினியா உல்ஃப் எழுதுனதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேயா? இவங்களோட இறப்பு 1941 பார்த்தோம். இயற்கையான இறப்பான்னு கேட்டா இல்ல, இவங்க வந்து தற்கொலை பண்ணி தண்ணியில முங்கி தற்கொலை பண்ணி இறந்துருப்பாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து இவங்களை பத்தின ஒரு ஓவராலான இன்ஃபர்மேஷன். இப்போ இவங்க விர்ஜினியா உல்ஃப் கிட்ட இருந்து எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகேயா? இப்போ இவங்களோட ஒர்க் ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஒர்க்கை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எடுத்துக்கலாம். எந்த மாதிரி எல்லாம் இந்த ஒர்க்ல இருந்து கொஸ்டின் வரலாம் அப்படின்னா கேரக்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம். ஓகேயா? நான் முதல்ல என்னென்ன ஒர்க் எல்லாம் அதுன்னு சொல்லிடுறேன். மிஸ்ஸஸ் டாலோவே, இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? 1925 எழுதியிருப்பாங்க. டைப் பண்ணும்போது என்ன பண்ணிருங்க, நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் எடுத்துட்டு அந்த இயரையும் அப்படி மைண்டுக்குள்ள ஏத்திருங்க. முதல்ல மிஸ்ஸஸ் டாலோவே, ரெண்டாவது ஒர்க் வந்து டு த லைட் ஹவுஸ். ரெண்டாவது இவங்க எழுதுனா இம்பார்ட்டன்டா வந்து டு த லைட் ஹவுஸ். டு த லைட் ஹவுஸ் அது ஆல்ரெடி உங்களுக்கு இயர் தெரியும், 1927. ஸோ அப்புறம் மூணாவது ஒர்க்கு ஆர்லாண்டோ. ஆர்லாண்டோ வந்து 1928. நெக்ஸ்ட் இயரே என்ன பண்ணியிருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆர்லாண்டோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆர்லாண்டோ வந்து எ பயோகிராஃபி. ஓகே, அதோட சப்டைட்டில் வந்து ஆர்லாண்டோ எ பயோகிராஃபி. பயோகிராஃபிங்கிறது இந்த பர்டிகுலர் ஒர்க்கோட சப்டைட்டில். சில நேரம் கேட்கலாம், ஆர்லாண்டோங்கிறது என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அதோட சப்டைட்டில் என்னன்னு கேட்கலாம். ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா குரோனாலஜிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வரக்கூடிய நெட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரோனாலஜிக்கல் கொஸ்டின்ஸ் அதிகமாகவே கேட்குறாங்க. இவரோட ஒர்க்கை கொடுத்து மாற்றி கரெக்டான வரிசையில் அமைங்க, அகர வரிசையில் எழுதுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ கரெக்டான இயர் வைஸாக அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ ஆர்லாண்டோக்கு அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு எ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் தான். ஓகே, இந்த 4 ஒர்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. இந்த 4 ஒர்க்ல இருந்துமே இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இயர்ஸ் ஞாபகம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸி தான், ரொம்ப ஈஸி. 7, 8, 9 இப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, முதல்ல 5 மிஸ்ஸஸ் டாலோவே வந்து
1925, டு த லைட் ஹவுஸ் 1927, ஆர்லாண்டோ பயோகிராஃபி 1928, எ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஒன் வந்து 1929. இப்போ இந்த 7, 8, 9 நமக்கு முடியுது தெரியுமா? இந்த 7, 8, 9 உங்களுக்கு முடியறத வச்சு நான் ஒரு இயர் சொல்றேன், அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1789. ஓகே, 1789, 1789. இந்த இயரை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும்தான் நம்ம முதல்ல போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 7, 8, 9 இந்த மூணுமே கண்டினியூவா வரும். இதை வச்சு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1789 அப்படிங்கிற வருஷத்துல பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்திருக்கும். ஓகேயா? இது எக்ஸ்ட்ரா டீடைல். நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி தான் போவோம். பட் அப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அப்படி படிச்சாதான் நிறைய விஷயங்களை நம்மளால ரீகால் பண்ண முடியும். ஓகே, பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஆக்சுவலாக பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து 5 மே 1789 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1789 இருந்து 1799 வரைக்கும். ஸோ 10 இயர்ஸாக என்ன பண்ணியிருக்கோம், நடந்திருக்கும். ஓகே, பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து 1789 இருந்து 1799 வரைக்கும் நடந்திருக்கும், 10 வருஷம். இப்போ 1789 சொன்னதுனால இந்த 1789 அப்படிங்கிறத நம்ம எப்படி மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னா 98ன்னு போட்டுக்கலாமே. 1798ல ஒரு வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வருஷம் என்ன அப்படின்னா லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. லிரிக்கல் பேலட்ஸ் யாரும் யாரும் சேர்ந்து பப்ளிஷ் பண்றாங்க? வேர்ட்ஸ்வர்த்தும் கோலரிட்ஜும். சாமுவல் டெய்லர் கோலரிட்ஜ். ஓகே, சாமுவல் டெய்லர் கோலரிட்ஜ். இதுல ஒட்டுமொத்தமா எத்தனை போயம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 23 போயம் இருக்கும். லிரிக்கல் பேலட்ஸ்ல மொத்தம் 23 போயம் இருக்கும். அதுல வேர்ட்ஸ்வர்த் வந்து 19 போயம் எழுதியிருப்பாரு. ஓகே, வேர்ட்ஸ்வர்த் வந்து 19 போயம் எழுதியிருப்பாரு. கோல்ரிட்ஜ் வந்து 4 போயம் எழுதியிருப்பாரு. அதுல 2 போயம் இம்பார்ட்டன்டான போயம் எதெல்லாம்னா ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனரும் த குப்லா கானும். ஓகேயா? இப்போ நம்ம எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்போ எந்த இடத்துல நம்ம பிரேக் ஆனோம் அப்படிங்கிறத திருப்பி வருவோம். ஓகேயா? வெர்ஜீனியா உல்ஃபோட 4 இம்பார்ட்டன்ட் ஒர்க் பார்த்தோம். அந்த 4 இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோட வருஷங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். டு த லைட் ஹவுஸ் 1927, ஆர்லாண்டோ பயோகிராஃபி 1928, ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஒன் 1929 பார்த்தோம். இப்போ இந்த 3 வருஷத்தோட கடைசி நம்பரை பார்த்தோம்னா 789 அப்படின்னு வருது. அப்போ இந்த 789ங்கிறதையும் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருஷம் வரும். என்ன வருஷம் அப்படின்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் வரும். ஓகேயா? இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட வருஷமும் 1789 தான். அதனாலதான் உங்களுக்கு பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஞாபகம் வந்தா எதுவும் ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா வெர்ஜீனியா உல்ஃபோட ஒர்க்கும் ஞாபகம் வந்துடணும். ஓகேயா? வெர்ஜீனியா உல்ஃபோட 4 ஒர்க்கும் ஞாபகம் வந்துடணும். மிஸ்ஸஸ் டாலவே வந்து லைட் ஹவுஸுக்கு போறாங்க. அங்க ஆர்லாண்டோங்கிறவரை பாக்குறாங்க. அவன் வந்து எனக்கு தனியா ஒரு ரூம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி சின்ன கதையா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 இருந்து 1799 வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம 1789ன்னு சொன்னதுனால அந்த 89 அப்படியே மாத்தி போட்டோம். 98, 8, 9 அப்படியே மாத்தி போட்டோம், இன்டர்சேஞ்ச் பண்ணோம். 98 வருது. 1798. இந்த 1798ல என்ன நடக்கு அப்படின்னா ஒரு மேஜரான ஒர்க் பப்ளிஷ் ஆகுது. என்ன ஒர்க் அப்படின்னா லிரிக்கல் பேலட்ஸ். வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும் சேர்ந்து பப்ளிஷ் பண்றாங்க. இந்த லிரிக்கல் பேலட் ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டா இந்த லிரிக்கல் பேலட் ரொமான்டிக் மூவ்மெண்ட் இங்கிலாந்துல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சுது. அது என்ன ரொமான்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ் இவங்கெல்லாம் வந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டா எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. பட் கால்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் வந்ததுக்கு அப்புறம் எளிமையான மக்களுக்கும் புரியக்கூடிய வண்ணத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காமன் பீப்புளோட லாங்குவேஜ்ல ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம திருப்பி வெர்ஜீனியா உல்ஃபுக்கே போகலாம். வெர்ஜீனியா உல்ஃபோட இந்த டு த லைட் ஹவுஸ் அப்படிங்கிறதுல இருந்து நான் சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வேற சில ஒர்க்ஸ் பார்க்கலாம். ஓகே, டு த லைட் ஹவுஸை பொறுத்த மட்டும் டு த லைட் ஹவுஸ் எந்த வருஷம்? 1925. ஓகே, டு த லைட் ஹவுஸை பொறுத்த மட்டும் இதுல எத்தனை பார்ட் இருக்கும்னு கேட்டா 3 பார்ட் இருக்கும். இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, 3 பார்ட்ஸ் இருக்கும். அந்த 3 பார்ட், அதாவது இந்த நாவலையே 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அந்த ரைட் 1927, நான் 1925ன்னு சொல்லிட்டேன். ஓகே, சாரி, ரைட். 1925ல மிஸ்ஸஸ் டாலோவே. ரைட். இப்போ இந்த டு த லைட் ஹவுஸ்ல
3 பார்ட் இருக்கு. இந்த 3 பார்ட் என்னெல்லாம்னு கேட்டா, முதல் பார்ட் த விண்டோ, இரண்டாவது பார்ட் டைம் பாசஸ், மூணாவது பார்ட் த லைட் ஹவுஸ். ஓகேயா? த விண்டோ, டைம் பாசஸ், லைட் ஹவுஸ். ஒரு தடவை இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங், இந்த மூணையுமே கொடுத்துருந்தாங்க, இன்னொரு பேரையும் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் பிலாங் டு அ பார்ட் ஆஃப் டு த லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த மூணையும் தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் இருந்தது, அந்த ஆப்ஷன் தான். ஓகேயா? அப்ப இந்த 3 பார்ட்டுமே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பேர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த டு த லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துல நடக்கக்கூடிய கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 10 வருஷத்துல நடக்கக்கூடிய கதை. ஓகேயா? 10 வருஷத்துல நடக்கக்கூடிய கதை. அந்த இயர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, 1910ல இருந்து 1920 வரைக்கும். டு த லைட் ஹவுஸ்ங்கிற கதை எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்து வரனா, 1910ல இருந்து 1920 வரைக்கும் 10 வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த கதையுடைய போக்கு காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 10 வருஷ காலகட்டத்துல நடக்கக்கூடியது என்ன அப்படிங்கறத தான் என்ன பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. இதுல வரக்கூடிய ஃபேமிலியோட பேர் என்ன பேரு அப்படின்னா, ராம்சே ஃபேமிலி. ஓகேயா? ராம்சே ஃபேமிலிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கதையில வரக்கூடிய ஃபேமிலியோட பேர். இவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வெக்கேஷன் போலான்னு நினைக்கிறாங்க. அது வந்து எங்க அப்படின்னா, ஐல் ஆஃப் ஸ்கை. எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்காட்லாண்ட்ல இருக்கு. ஓகேயா? ஸ்காட்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஐல் ஆஃப் ஸ்கை அப்படிங்கிற இடத்துக்கு தான் இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அங்க போய் தான் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களோட வீட்டுல இருந்து பார்க்கும்போது ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது. அந்த லைட் ஹவுஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த ராம்சேனுடைய, ஓகேயா, ராம்சேனுடைய பையன் வந்து சொல்றான். ராம்சேனுடைய பையன் பேரு ஜேம்ஸ். ராம்சேக்கு மொத்தம் 8 குழந்தைங்க. அதுல இந்த பையன் தான் என்ன பண்றான் அப்படின்னா சொல்றான், நான் வந்து லைட் ஹவுஸுக்கு என்னை கூட்டிட்டு போங்க. 6 வயசு பையன் ஆக்சுவலா. சரியா? அந்த பையன் வந்து லைட் ஹவுஸுக்கு போகணும்னு கேட்கறான். எப்போ 1910ல இவங்க விசிட் பண்றாங்க. ஆனா லைட் ஹவுஸுக்கு அவங்க அப்பா வெதர் நல்லா இருந்ததுன்னா நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஓகே, மிஸ்டர் ராம்சே வந்து என்ன சொல்லிடுறாரு, தம்பி நாளைக்கு வெதர் நல்லா இருந்ததுன்னா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறாரு. பட் கூட்டிகிட்டே போக மாட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி 10 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. அந்த 10 வருட காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து கடைசியில இவங்க லைட் ஹவுஸுக்கு போகும்போது இவங்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கதையை வந்து முடிப்பாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு கதை வந்து உண்டு. அது என்ன கதை அப்படின்னா, வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர். வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர்ங்கிற ஒர்க்கை யார் எழுதுனா அப்படிங்கறத என்ன பண்ணுங்க, பார்த்து டைப் பண்ணி போடுங்க. இந்த ஒர்க்கை நான் ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் முன்னால வந்துருந்துச்சு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, டு த லைட் ஹவுஸ் மாதிரியே கதை வரக்கூடிய இன்னொரு கதை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 4 கதையோட பேர் கொடுத்திருந்தாங்க. அதுல சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர் தான். ஏன்னா இந்த வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர்லையும் வெக்கேஷனுக்காக தான் வெளியில போவாங்க. அந்த டு த லைட் ஹவுஸ் கதையிலையும் வெக்கேஷனுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில போவாங்க. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வெர்ஜீனியா வுல்ஃபை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால, வெர்ஜீனியா வுல்ஃப் வந்து ஒரு பர்டிகுலர் மூவ்மெண்ட், ஒரு இயக்கம்னு சொல்லலாம். அந்த இயக்கத்துல வந்து இருப்பாங்க, ஒரு குரூப்னு சொல்லலாம். ஓகே, அந்த குரூப் பேர் என்ன பேர் அப்படின்னா ப்ளூம்ஸ்பெரி குரூப். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யுது. ஸோ அந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்ல வந்து இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா, இஎம் ஃபாஸ்டர். ஓகே, இவங்க வழக்கம் போல நமக்கு வெர்ஜீனியா வுல்ஃப் உண்டு. வெர்ஜீனியா வுல்ஃப் இருப்பாங்க. அப்புறம் யார் இருப்பா அப்படின்னா இஎம் ஃபாஸ்டர். இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இஎம் ஃபாஸ்டர் இருப்பாரு. அப்புறம் வனீசா பெல் அப்படின்னு ஒருத்தங்க. வனீசா பெல். வனீசா
வனிசா பெல். மேனார்ட் ஜேஎம் கெய்ன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ், ஜேஎம், ஜான் மேனார்ட். ஓகேயா, ஜான் மேனார்ட் ஃபுல் நேம் கூட எழுதிக்கங்க. மேனார்ட் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, KEYNES, ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ். அப்புறம் இன்னொருத்தர் யாரு அப்படின்னா லிட்டன் ஸ்ட்ராச்சரின்னு சொல்லுவாங்க, லிட்டன் ஸ்ட்ராச்சரி. ஓகே, இவ்வளோ பேரும் எதுல இருக்காங்க அப்படின்னா இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்ல இருக்காங்க. ப்ளூம்ஸ்பெரினா லண்டனுக்கு பக்கத்துல, லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர் ப்ளூம்ஸ்பெரி அப்படிங்கிறது. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஒன்னா மீட் பண்ணக்கூடிய இடத்த வந்து ப்ளூம்ஸ்பெரின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, விர்ஜினியா woolf, ஜான் மேனார்ட் கெய்னஸ், இஎம் ஃபாஸ்டர், வனிசா பெல், லிட்டன் ஸ்ட்ராச்சரி, இந்த 5 பேரும் பாய்ஸ் எல்லாம் எங்க இதுல இருக்கக்கூடிய மேல் எல்லாம் பெரும்பாலும் எது கூட அசோசியேட் ஆகியிருப்பாங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சவங்களா இருப்பாங்க. ஃபீமேல் எல்லாமே கிங்ஸ் காலேஜ், லண்டன்ல இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ்ல படிச்சவங்களா இருப்பாங்க. ஓகேயா, இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இதுல வந்து ரைட்டர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, ரைட்டர்ஸ் இருப்பாங்க, சிந்தனையாளர்கள் இருப்பாங்க, பிலாசபர் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை செய்யக்கூடியவங்க. விர்ஜினியா woolf-ஆ இருக்கட்டும், இஎம் ஃபாஸ்டரா இருக்கட்டும், வனிசா பெல், ஜேஎம் கெய்ன்ஸ், லிட்டன் ஸ்ட்ராச்சரி, இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை செய்யக்கூடியவங்க. ஒவ்வொருத்தர் 2 பணியை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இதுல எந்த மாதிரியான கொஸ்டின் வரும் அப்படின்னா, ப்ளூம்ஸ்பெரி குரூப்ல கீழ்கண்டவற்றுள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்த 5 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பதிலளிக்க முடியும். ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்கும், ஏபிசிடின்னு. ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 3 பேர் அல்லது 4 பேர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷன்ல விர்ஜினியா woolf, இஎம் ஃபாஸ்டர், வனிசா பெல். 4வது ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க கெஸ் பண்ணிடலாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு. 2வது ஆப்ஷன்ல வந்து விர்ஜினியா woolf, ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு 2 பேரை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிடலாம், அந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த 5 பேரும் யாரெல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருந்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ளூம்ஸ்பெரி குரூப் பத்தி கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ரைட். இப்போ ஓகே, நமக்கு யாரை பத்தி ஓரளவுக்கு நமக்கு ஐடியா இருந்திருக்கும் அப்படின்னா விர்ஜினியா woolf பத்தி ஐடியா இருந்திருக்கும். நான் விர்ஜினியா woolf பத்தி ஓவராலான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஓவராலான விஷயங்களை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் டெவலப் பண்ணணும். இப்போ நான் சொன்ன இந்த ஓவராலான விஷயங்கள்ல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் சொன்னது மாதிரி அந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்திருக்கு. வேர் ஷால் வி கோ திஸ் சம்மர் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒர்க்கு கூட இணையான ஒர்க்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து விர்ஜினியா woolf-ஓட டு த லைட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒர்க்கு. அடுத்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டு த லைட் ஹவுஸ்ல இருந்து எத்தனை பார்ட் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 4 ஒர்க்கோட அரேஞ்ச்மெண்ட் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதுல இருந்து விலகி போன அந்த லிரிக்கல் பேலன்ஸ்ல இருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் வந்து எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்குது. 2 அல்லது 3 நெட்டுக்கு ஒருக்கா கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல இயர் கேட்கலாம், நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம், யார் யார் எவ்வளவு எழுதுனாங்கன்னு கேட்கலாம், அல்லது யாருடைய போயம் கீழ்கண்டவற்றுள் கால்ரிட்ஜ் எழுதின போயம் எது அல்லது கால்ரிட்ஜ் எழுதாத போயம் எது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பிரெஞ்சு ரெவல்யூஷனோட இயர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், இந்த 4 ஒர்க்கோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எலியானார்ட் woolf அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்க ஆரம்பிச்ச ப்ரெஸ் என்ன ப்ரெஸ், இது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு நாள்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ விர்ஜினியா woolf பத்தி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். நம்ம முடிஞ்சா அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா விர்ஜினியா woolf பத்தி பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்டான ஒர்க்கு, ஒரு ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல உள்ள ஒர்க்கு. ஓகேயா, ஒர்க்கோட பேர் என்ன அப்படின்னா ட்ரீம் ஆஃப் தி ரூட். ரூடுன்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னா கிராஸ்ன்னு அர்த்தம். அந்த சிலுவை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நல்லா இருக்கும். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஜேம்ஸ் ஜாய்ஸோட பிறப்பு இறப்பும் வர்ஜீனியா woolf-ஓட பிறப்பு இறப்பு எல்லாமே என்ன அப்படின்னா ஒரே டைம்ல தான் ஆக்சுவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே ரைட். ஸோ அந்த ட்ரீம் ஆஃப் த ரூடுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, ரூடுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா சிலுவை அப்படிங்கிறது. இதோட ரைட்டர் யாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கல, ரைட்டர் யாரு அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து என்ன மாதிரியான போயம், எந்த டைம்ல எழுதப்பட்ட போயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஓல்டு இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட போயம். ஓல்டு இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட போயம், ஒரு கிறிஸ்டியன் போயம். கிறிஸ்டியன் போயம்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அந்த கிறிஸ்தவத்தினுடைய கொள்கைகளை எடுத்துட்டு போற மாதிரியோ
அல்லது அந்த கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசி பேசுறது மாதிரியோ இருக்கக்கூடியதுதான் கிறிஸ்டியன் போயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கிறிஸ்டியன் போயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், அல்லது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a கிறிஸ்டியன் போயம் அப்படின்னும் கேட்கலாம். இதுல என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் போயத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரீம் போயட்ரி அப்படின்னு சொல்லலாம். ட்ரீம் போயட்ரி அப்படின்னா ஒரு போயட் வந்து கனவு காணுவாரு, அந்த கனவுல சொல்லப்பட்ட விஷயங்களை அவர் கவிதையா எழுதுவாரு. இதே மாதிரி நம்ம ஒரு ஒர்க் பார்த்திருப்போம். என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டுனா, அதாவது ட்ரீம் அலிகரின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒர்க் அப்படின்னா, இந்த பியர்ஸ் ப்ளோமன் பார்த்தோம்ல, பியர்ஸ் ப்ளோமன் வில்லியம் லாங்லேண்ட் எழுதியிருப்பாரு. அந்த பியர்ஸ் ப்ளோமன்லையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அந்த மெல்வர்ன் ஹில்ஸ்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளோட போயட் வந்து படுத்திருப்பாரு. ஸோ அப்போ அவருடைய கனவுகள்ல அந்த வரக்கூடிய அந்த விஷன்ஸ் ட்ரீமை தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் கவிதையா எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ட்ரீம் அலிகரி அல்லது ட்ரீம் போயட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரீம் போயட்ரி நிறைய வரும். நம்ம அப்பப்போ பார்க்கும்போது என்ன பண்றேன் அப்படின்னா அங்கங்க எனக்கு ஞாபகம் வரக்கூடியது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ஒர்க்கு, அதாவது பொதுவாகவே இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒர்க் வந்து ஒரு 3 அல்லது ஒரு 4 ஆந்தாலஜிக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஆந்தாலஜி அப்படின்னா எ கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். என்ன கலெக்ஷன் அப்படின்னா, இப்போ பழைய காலத்துல உள்ள ஒர்க் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஒட்டு மொத்தமா தொகுத்து அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சேர்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ அப்படி உள்ள ஒரு புக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா வெர்சலி புக். சரியா? இந்த பர்டிகுலர் ஒர்க்கு தான் என்ன அப்படின்னா இந்த ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸையும் போயட்ரியையும் கலெக்ட் பண்ணி வச்ச ஒரு ஒர்க்கு. அந்த ஒர்க்கோட பேர் வந்து வெர்சலி புக்கு. இந்த புக்கில் தான் ஆக்சுவலாக இந்த ட்ரீம் ஆஃப் த ரூட் அப்படிங்கிற போயம் வந்து காணப்படுறதா சொல்றாங்க. ஓகே, இந்த கதை எப்படி போகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த கதையிலையும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3 செக்ஷன் இருக்கும். ஓகே, நமக்கு எப்படி வர்ஜீனியா வுல்ஃபோட டு த லைட் ஹவுஸ்ல 3 செக்ஷன் இருக்கு. முதல் செக்ஷன் விண்டோ, 2வது செக்ஷன் டைம் பாசஸ், 3வது செக்ஷன் வந்து த லைட் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இதுல 3 செக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நமக்கு பேரெல்லாம் கிடையாது. மொத்தம் இதுல 156 லைன்ஸ் இருக்கும். 156 லைன்ஸ் இருக்கும். ஓகே, 156ன்னு வரும்போது நமக்கு இன்னொரு விஷயமா ஞாபகம் வைக்கணும். 152 சானட் எழுதியிருப்பாரு. யாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர். 38 பிளேஸ் எழுதியிருப்பாரு. 156 சானட் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, அதுல 37 பிளே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 38வது பிளே பேரு டபுள் ஃபால்ஸ்ஹுட். அதுவும் அவர் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 36 லைன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம். அதுல 1ல இருந்து 27 வரைக்கும் ஃபர்ஸ்ட் செக்ஷன். இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கிராஸ் இருக்குல்ல, கிராஸ்னா இயேசுநாதரை அரைஞ்ச அந்த சிலுவை இருக்குல்ல, அந்த சிலுவை எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு புகழ் வாய்ந்ததா இருக்கு, அதை எந்த அளவுக்கு பெருசா கருதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிலுவை கிட்ட அந்த சிலுவை வந்து இது பண்ற மாதிரி சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா எழுதியிருக்கிறாங்க. சரியா? அதோட தோற்றம் எப்படி இருக்கு, அதை எப்படியெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 28வது லைன்ல இருந்து 121வது லைன் வரைக்கும். சரியா? இந்த லைன் வரைக்கும் எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிலுவையே பேசுற மாதிரி பேசியிருப்பாங்க. ஓகே, அந்த சிலுவையே பேசுறது மாதிரி பேசியிருப்பாங்க. எப்படி என் மேல அவர் அறையப்படும் போது எனக்கு இருந்துச்சு, அதாவது கர்த்தர் வந்து என் மேல அறையப்படும் போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிலுவை பேசுற மாதிரி எழுதியிருப்பாங்க. என்ன, அவர் அந்த சிலுவைங்கிறது எப்படி ஒரு மரமா இருந்துச்சு, அந்த மரம் எப்படி வெட்டப்பட்டுச்சு, அந்த மரம் வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி ஒரு சிலுவை அப்படிங்கிற வடிவத்தை அடைஞ்சது அப்படிங்கிறத எல்லாத்தையும் அந்த சிலுவையே பேசுறது மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த சிலுவையின் பார்வையில் குரூசிபிகேஷன் எப்படி இருந்துச்சு, அதாவது அந்த ஆணி அடைக்கப்பட்ட அந்த செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்து 122ல இருந்து 156வது லைன் வரைக்கும் இந்த கவிதை எழுதினவர் இருக்கார்ல, இந்த போயட், அவரு இப்ப ஆக்சுவலா இந்த ரெண்டுமே இவர் கனவு கண்டது. முதல் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, இவர் தூங்கும் போது இவர் கனவு கண்டது. 3வது பார்ட்ல அவர் கண்ட கனவை பத்தி பேசுறாரு. இப்படிலாம் நான் கனவு கண்டேன். அதாவது முதல்ல வந்து அந்த சிலுவை எப்படி எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்குங்கிறத பேசுறாங்க. 2வது அந்த சிலுவையே வந்து அந்த குரூசிபிகேஷனோட இதை பத்தி பேசுறது மாதிரி. 3வது இந்த போயட் வந்து வந்துட்டார், என்னுடைய கனவுகள்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடவுளை வந்து பிரைஸ் பண்றாரு.
கடவுளை வந்து புகழ்ந்து பேசுறாரு. கடவுளை வந்து புகழ்ந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா ஹோப், நம்பிக்கையை பத்தியும் பேசுறாரு. சாவை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு, இட்டர்னல் லைஃப். ஓகே, அந்த எட்டர்னல் லைஃப்பை பத்தியும் பேசுறாரு. ஏன்னா சிலுவை அப்படிங்கிறதுல அறையப்பட்டதுக்கு அப்புறம் 3வது நாள் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போறாரு. அப்போ அங்க அவருடைய துன்பம் அப்படிங்கிறது மரணத்தினுடைய இது கிடையாது. அந்த மரணத்தை தாண்டிய ஒரு மரணமில்லா வாழ்வை நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிறத பத்தி தான் யார் பேசுவா அப்படின்னா, இந்த ட்ரீம் ஆஃப் த ரூட்ல வந்து பர்டிகுலரா அந்த போயட் வந்து பேசுற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த இதுல இருந்து நமக்கு சிம்பிளான டீட்டெயில்ஸ் தான். இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா போதும் அப்படின்னே சொல்லலாம். பட் நீங்க ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாலும் தப்பு கிடையாது. இந்த ஒர்க்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி மேலோட்டமான கேள்விகள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகேயா, நான் அந்த வெர்ஜீனியா உல்ஃப்ல ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா, அந்த அவங்க சம்மர் ஹவுஸுக்கு போறாங்கல்ல, யாரு நம்ம ராம்சேயோட ஃபேமிலி, அவங்க போகும்போது அந்த சம்மர் ஹவுஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்காங்க. ஹெப்ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட பேர். ஹெப்ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த சம்மர்ல அவங்க போகக்கூடிய அந்த வீட்டினுடைய பேர். ஓகேயா, அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டரும் கூட, அவர் எழுதின ஒரு ஒர்க்கு. என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வால்பூன். வால்பூன் அப்படிங்கிறது தான் ஒர்க்கோட பேரு. யார் எழுதியிருப்பா அப்படின்னா பென் ஜான்சன். இந்த பென் ஜான்சனை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பென் ஜான்சனுக்கு வந்து JONSON தான் போடுவாங்க, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிடையாது. ஓகே, சாமுவேல் ஜான்சனுக்கு வந்து JOHNSON வரும். பென் ஜான்சனுக்கு வந்து JONSON அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, இந்த வால்பூன் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு, இது வந்து ஆக்சுவலா ஒரு பிளே எப்போ நடத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா 1605 1606 இந்த காலகட்டத்துல தான் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா இந்த வால்பூன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் நாடகம் வந்து நடத்தப்பட்டிருக்கும். இந்த வால்பூன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபாக்ஸ்ன்னு அர்த்தம், இட்டாலியன் ஃபாக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு பர்டிகுலர் விலங்குகளுக்கும் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒவ்வொரு பேரை வச்சிருப்பாரு. இது ஆக்சுவலா ஒரு காமெடியான பிளே தான். ஒவ்வொரு பர்டிகுலர் விலங்குக்கும் ஒவ்வொரு பேரை வச்சிருப்பாரு. அந்த பேர் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த பேரை வந்து நல்லா தரவா மைண்ட்ல என்ன பண்ணணும், வச்சுக்கணும். இதனுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிரீடும் லஸ்டும் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு சட்டைரிக்கலா சொல்லியிருப்பாரு. ஓகே, சட்டையரா எதை பத்தி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கிரீடு பேராசையும், லஸ்ட் அந்த கட்டுக்கடங்கா காமத்தையும் பத்தி தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இதுல வந்து கதையா சொல்லியிருப்பாரு. ஓகே, இதுல இந்த வால்பூன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பணக்காரர், வெனிஷியால உள்ள ஒரு பணக்காரரை தான் குறிக்கக்கூடியது இந்த வால்பூன் அப்படிங்கிற பேர். அவருடைய செர்வன்ட்டுக்கு என்ன பேர் கொடுத்திருப்பாரு அப்படின்னா மோஸ்கா. மோஸ்கா மோஸ்கான்னா அவர் ஒரு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, இந்த யாரு அப்படின்னா செர்வன்ட் ஆஃப் வால்பூன். ஓகே, யாரோட செர்வன்ட் அப்படின்னா வால்பூனோட செர்வன்ட். அடுத்து வால்டர். வால்டர்னா வல்ச்சர்னு அர்த்தம். ஓகே, வல்ச்சர் தெரியும்ல, வல்ச்சர். இந்த கேரக்டர் யாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு லாயர். இவர் யாரு அப்படின்னா ஒரு லாயர். எப்படி கேட்பாங்கன்னு பாருங்க, வால்பூன் அப்படிங்கிறது எந்த மிருகத்தை குறிக்கும்னு கேட்கறான், அல்லது ஃபாக்ஸை எந்த ஒரு பர்டிகுலர் பேரால இவர் வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா வால்பூன். மோஸ்காங்கிற கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து அந்த வெனீஷியன் ரிச் மேனோட செர்வெண்ட். அதை வந்து
என்ன விலங்கு கூட, என்ன ஒரு இன்செக்ட் கூட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளை கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க படிக்க வேண்டியது மோஸ்கான்னா என்ன மாதிரியான இது ஃப்ளை, அவர் யார், இந்த என்ன கேரக்டர் என்ன ரோல் பிளே பண்றாரு அப்படின்னா ஹி இஸ் த சர்வெண்ட் ஆஃப் தி வெனிஷியன் அரிஸ்டோக்ராட், அந்த அந்த அவரோட சர்வெண்டா இருக்கிறாரு அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் யாரு அப்படின்னா கார்பேஷியோ. கார்பேஷியோங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ரேவன். ரேவன்னா அண்டங்காக்கா. ஓகேயா. இவர் யாரு அப்படின்னா ஒரு கஞ்சன், ஒரு வயசாளி, அதே நேரத்துல ரொம்ப கஞ்சனா இருக்கக்கூடியவர். ஓகேயா. ஒரு வயசாளி அதே நேரத்துல ரொம்ப கஞ்சனா இருக்கக்கூடியவர். இப்போ இந்த கஞ்சனுக்கு ஒரு பையன் உண்டு. அந்த பையன் பேர் என்ன பேரு அப்படின்னா பொனாரியோ. அப்ப இவனும் ஆட்டோமேட்டிக்கா என்னதுதான், இவனும் ஒரு அண்டங்கக்கா தான். ஓகே. அந்த கார்பேஷியோங்கிறதும் எதை டினோட் பண்ணும் அப்படின்னா ஒரு ரேவனை தான் டினோட் பண்ணும். பொனேரியோ அப்படிங்கிறதும் ஒரு ரேவன், ஒரு காக்காவை தான் டினோட் பண்ணும். இந்த பொனேரியோங்கிறவர் யாரு அப்படின்னா கார்பேஷியோட சன். ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அதை நீங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரிதான் ஒரு பேரு கார்வினோ. ஓகே. இந்த கார்வினோங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா குரோ, சாதா காக்கா. கார்வினோன்னா சாதா காக்கா. சாதா காக்கா கார்ல வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. சாதா எல்லாமே கார்பினோ கார்பேஷியோ தானே. காருன்னு வந்துட்டாலே அது காக்கா தான். கார்பேஷியோ பெரிய பேரா இருந்ததுன்னா ரேவனு, கார்வினோன்னு சின்ன பேரா இருந்தது அப்படின்னா குரோ. ஓகேயா. ஸோ அப்போ இந்த கார்வினோ அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ஹி இஸ் அ மெர்ச்சன்ட். ஓகே. இவர் வந்து ஒரு வியாபாரி. இவரோட ஒய்ஃப் யாருன்னா சீலியா. இவங்களும் யார் தான் அப்படின்னா ஒரு குரோ தான். ஸோ அப்புறம் சீலியாவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 கேரக்டர் ஈஸியாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். யாரு அப்படின்னா சர் பொலிட்டிக் உட்பி, சர் பொலிட்டிக் உட்பியும் லேடி உட்பியும். இவர் யாரு, பொலிட்டிக் உட்பி வந்து இவர் ஒரு இங்கிலீஷ் மேன் தான், அவ்வளவுதான். இவரை பத்தி இது தெரிஞ்சா போதும். இவங்களோட ஒய்ஃப் வந்து லேடி உட்பி. ஓகே. இவங்களை எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வச்சு மென்ஷன் பண்றாங்க, எந்த ஒரு இதை வச்சு மென்ஷன் பண்றாங்க விலங்கு வச்சு அப்படின்னா ஒரு பேரட், ஒரு பறவை. பேரட்டை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேயா. அடுத்து ஒரு கேரக்டர் யாரு அப்படின்னா பெரிகிரின். பெரிகிரின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா பெரிகிரின் பில்கிரிம். இவர் வந்து ஒரு பில்கிரிம். ஓகே. பெரிகிரின் வந்து ஒரு பில்கிரிம், இவர் வந்து ஒரு டிராவலர். ஓகே. பெரிகிரின் வந்து ஒரு பில்கிரிம், இவர் வந்து ஒரு டிராவலர். அடுத்து நேனோன்னு ஒரு கேரக்டர். நேனோனாலே டுவார்ஃப். டுவார்ஃப்னா குள்ளன். இவர் யாரு அப்படின்னா வால்போனோட கம்பேனியன், அவரோட ஃப்ரெண்டு இந்த நேனோவும் சரி. அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோன், இவங்க யாரு அப்படின்னா ஒரு யூனக். யூனக்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இவங்களும் யாருதான் அப்படின்னா வால்போனோட கம்பேனியன் தான். ஓகே. கேஸ்ட்ரோனும் நேனோவும் வால்போனோட கம்பேனியன்ஸ். நேனோ வந்து டுவார்ஃப். நேனோனாலே கட்டை குட்டி அப்படின்னு அர்த்தம், டுவார்ஃப்னாலும் குட்டின்னு தான் அர்த்தம். கேஸ்ட்ரோன் கேஸ்ட்ரேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வார்த்தையை வச்சுதான் அந்த கேஸ்ட்ரோன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து இருந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. இவங்க வந்து யாரு அப்படின்னா he or she is an eunuch. ஓகே. அடுத்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரோகைனோ. இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கான மீனிங் வந்து நீங்க கட்டாயம் நெட்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா. இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, நீங்க கட்டாயம் நெட்ல சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. இவரும் யாருதான் அப்படின்னா வால்போனோட கம்பேனியன் தான்.
ஓகேயா. அடுத்து ஜட்ஜ், ஒரு முக்கியமான கேரக்டர் யாரு அப்படின்னா அவகேட்டோரி. இவர் வந்து ஜட்ஜ் ஆஃப் வெனிஸ். ஜட்ஜ் ஆஃப் வெனிஸ். இந்த வெனிஸ்ங்கிற பேர் வந்ததுனால நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா டீடைல் சொல்றேன். என்ன அப்படின்னா மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியருடைய பிளே, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல உள்ள கேரக்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேயா, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல உள்ள கேரக்டர் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் யார் என்னென்ன கேரக்டரா டிஸ்கைஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேயா, ஷைலாக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஷைலாக் வந்து ஆண்டோனியோவுக்கு கடன் கொடுப்பாரு. ஆண்டோனியோ எதுக்காக அவர்கிட்ட கடன் வாங்குவோம் அப்படின்னா, இவர் ஷைலாக் வந்து ஒரு ஜூ, ஒரு யூதர். அவர்கிட்ட ஏன் ஆண்டோனியோ கடன் வாங்குவோம் அப்படின்னா, ஆண்டோனியோவும் பணம் கொடுக்குறவன் தான், வட்டிக்கு விட்றவன் தான். ஆனால் வட்டி அந்த அளவுக்கு ஷைலாக் அளவுக்கு வட்டி எல்லாம் வசூலிக்கக்கூடிய ஆள் கிடையாது. கஷ்டம்னு ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா அவருக்கு கொடுக்கக்கூடியவர் தான் யாரு அப்படின்னா ஆண்டோனியோ. ஆனா ஷைலாக் வந்து இவன் நல்ல பேர் வாங்குறது பிடிக்காம என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் பார்த்து நம்ம ஆண்டோனியோவை கவுத்து விட்டுறணும், காலவாரிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஆண்டோனியோட ஃப்ரெண்டு வந்து தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க அப்பா வந்து காசு நிறைய கேட்கிறாரு. என் கையில இப்போ காசு இல்லை, அதனால நீ கொஞ்சம் காசு தாமாப்ல, நான் வந்து உனக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. ஏற்கனவே ஆண்டோனியோ வந்து ஹீரோ இல்ல, அவர் நல்ல மனசு கொண்டவரா இருப்பார்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட கப்பல் எல்லாம் வெளியூருக்கு போயிருக்கு, அதனால இப்போ வந்து என்னால காசு தர முடியல, இருந்தாலும் நீ ஒரு சூழ்நிலையை சொல்றதுனால நான் வந்து உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஷைலாக்கு கிட்ட போய் காசு வாங்குவாப்ல. ஷைலாக் வந்து 3 மாசத்துக்குள்ள நீ திருப்பி தரல அப்படின்னா உன்னோட ஆஹ் சதையை வந்து 1 பவுண்ட் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட்ல எழுதி வாங்கிடுவாப்ல. அதே மாதிரி 3 மாசம் கழிச்சு காசை திருப்பி கேட்கும்போது காசை கொடுக்க முடியாது. காசை கொடுக்க முடியலன்னொன்னே, எனக்கு வந்து நீ பாண்ட்ல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி என்னோட சதையை உன்னோட சதையை வந்து 1 பவுண்ட் எனக்கு வெட்டிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டோனியோட ஃப்ரெண்டு வந்து நமக்காக தானே ஆண்டோனியோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு வந்து பேசி எல்லாம் பார்ப்பான். பேசி பார்த்தாலும் அவன் வந்து இல்லை, எப்படியாவது இவன் வந்து பழி வாங்கி ஆகணுங்கிறதுக்காக ஷைலாக் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அவன் சதையை வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பான். இந்த ஷைலாக்குங்கிற பர்டிகுலரை வச்சுதான் மலையாளத்துல மம்முட்டி தெரியும்ல, ஃபேமஸான ஆளு. ஸோ அவரோட ஷைலாக் அப்படின்னு ஒரு படமும் இருக்கு. அந்த படமும் இவர் வட்டிக்கு விட்டு வாங்குற மாதிரியான ஒரு கதையை தான் கொண்டதா இருக்கும். அதனாலதான் இந்த ஷைலாக் அப்படிங்கிற கேரக்டர். அப்ப இந்த ஷைலாக் வந்து கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போகுது, இவன் வெட்ட விட மாட்டேங்க அப்படின்னு கேஸ் போனோடனே, ஆண்டோனியோட ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா, அந்த கேரக்டர் நீங்க பாத்துக்கோங்க, இம்பார்ட்டன்டான கேரக்டர். அவனோட ஒய்ஃப், அவன் வந்து கல்யாணம் பண்ணிடுவாப்ல. அவனோட ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல ஒரு மேல் வேஷம் போட்டு வந்து வாதாடுறாங்க. வாதாடி ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க. என்ன சொல்லி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, நீ ஆண்டோனியோட உடம்புல இருந்து 1 பவுண்ட் ஃப்ளஷை வெட்டி எடுத்துக்கலாம், ஆனா ஒரு சொட்டு ரத்தமும் கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க. அது எப்படி ரத்தம் வராம பவுண்ட் வெட்ட முடியும்? எப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ பாண்ட்ல என்ன போட்டிருப்ப அப்படின்னா பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் மட்டும்தான் வேணும்னு போட்டிருப்ப, ரத்தம் வேணும்னு கேட்டிருக்க மாட்டேன். அப்ப நீ ஃப்ளஷ் எடுக்கும்போது ரத்தம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு, உன்னை தூக்கில போட்டுரும் அப்படி இப்படின்னு பயங்காட்டி மிரட்டி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவனை கடைசியில வேண்டாம்ப்பா என்னை ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வெனிஸுங்கிற வார்த்தை வந்ததுனால நம்ம மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கதை பார்த்தோம். இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் கதை மாதிரியே மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பாரு. அப்ப இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் மாதிரியே கிறிஸ்டோபர் மார்லோ, ஷேக்ஸ்பியருடைய சமகாலத்துல வாழ்ந்த கிறிஸ்டோபர் மார்லோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கதை எழுதியிருப்பாரு. அது என்ன கதை அப்படின்னா ஜூ ஆஃப் மால்டா. இதே கதை மாதிரிதான் என்ன கதையும் வரும் அப்படின்னா ஜூ ஆஃப் மால்டாவும் வரும். நீங்க ஜூ ஆஃப் மால்டால உள்ள கேரக்டர்ஸும் பாத்துக்கணும், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல உள்ள கேரக்டர்ஸும் பாத்துக்கணும். அதே நேரத்துல கிறிஸ்டோபர் மார்லோ மொத்தத்துல ஒரு 4 நாடகம் தான் எழுதியிருப்பாரு. அந்த 4 நாடகம் என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் பாத்துக்கணும். அந்த 4 நாடகத்தினுடைய கதையும் பாத்துக்கோங்க. ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பெரிய கடல், அதை வந்து பெருசா படிச்சு முடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா படிச்சு முடிக்க முடியும். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அப்பப்போ ஷேக்ஸ்பியரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வரும்போது நீங்க ஆல்ரெடி எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை வேஸ்ட் பண்றது தான் நல்லது. அதே நேரத்துல மார்லோ வந்து படிக்கிறது ஈஸி, 4 ஒர்க்கு தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாமே இருக்கும், அதை படிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸி. ஓகேயா, ரைட். இப்போ நம்ம வெனிஸ்ல இருந்து திருப்பி எங்க வந்துட்டோம் அப்படின்னா வால்பூனுக்கு வந்துட்டோம். வால்பூன்லாம் நான் சொன்ன மாதிரி இப்போ என்னென்ன கேரக்டரை என்னென்ன மிருகங்களா வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அவங்களோட ரோல் என்னென்ன மாதிரியான ரோலை ப்ளே பண்றாங்க, கம்பேனியனா, லாயரா அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். இதை பார்த்தீங்கன்னாலே போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு நடத்துனதுல இருந்தே உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு 2 to 3 கொஸ்டின் டெஃபினட்டா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஓகே, 2 to 3 கொஸ்டின் உறுதியா நீங்க எதிர்பார்க்கலாம்.